அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 8, 9 இந்த 2 தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது? அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் ஆன்சர் சென்னையில் கட்ட போகிறாங்க. ஓகேங்களா, சென்னையில் தையூரில் உள்ள ஐஐடி டிஸ்கவரி வளாகத்தில் தான் கட்ட போகிறாங்க. ஐஐடி டிஸ்கவரி வளாகத்தில் இதை கட்ட போகிறாங்க. இந்த கட்டடத்துக்குண்டான ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை டிஆர்பி ராஜா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கிறாரு டிஆர்பி ராஜா. ஓகேவா, 2024 ஜனவரி மாதம் நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையம், நந்தம்பாக்கத்தில் இருக்கிற அந்த வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அதில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. இது மாதிரி பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையத்தை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதன்படி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அதன்படி இப்போ அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா, 65,000 சதுர அடி பரப்பளவு இதனுடைய அகலம், மொத்த அகலம். ஓகேங்களா, 180 கோடி மதிப்பில் இதை கட்ட போகிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ஏழை மாணவர்கள் விடுதி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? இப்போ நம்ம ஹாஸ்டல்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கும் நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம். ஸோ அது ஏழை மாணவர்கள் விடுதி அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கும். இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தலைவர்களோட பேர், சில ஏரியாக்களில் ஜாதியோட பேரை கூட வச்சு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிற பேரெல்லாம் ஒரே பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி விடுதி, சமூக நீதி விடுதி அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த பேரில் இருந்தாலும் அறிஞர் அண்ணாவோ கலைஞரோ பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையுமே சமூக நீதி விடுதி அப்படிங்கிற பேரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ தலைவர் பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணா ஆதி திராவிடர் அப்படின்னு இருக்கும்ல, அப்போ அண்ணா சமூக நீதி விடுதி அப்படின்னு பேர் மாற்றுவாங்க. மொட்டையாக இருந்தால் அதுக்கு பேர் சமூக நீதி விடுதி. ஓகேங்களா, அது மாதிரி பேரை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 7 தான் இதற்கான உத்தரவை முதல்வர் பிறப்பித்தார். தமிழ்நாட்டில் விடுதிகள் அப்படின்னா 2739 இருக்குது மொத்தமாக எல்லா மாணவர்களையும் சேர்த்து. ஓகேங்களா, இதில் 1,79,568 மாணவர்கள் பயன்பெற்றுட்ருக்காங்க. மூன்றாவது வினா, சமீபத்தில் இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே கடலோர காவல் படை கூட்டு பயிற்சி நடந்தது? சமீபத்தில் இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே கடலோர காவல் படை கூட்டு பயிற்சி நடைபெற்றது? ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் தான். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் ஜூலை 7லேருந்து ஜூலை 12 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா, ஜூலை 7 ஸ்டார்ட் ஆகி 12 வரைக்கும் நடக்குது. இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையே கடந்த 2006ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதன்படி பார்த்தீங்கன்னா கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இரு நாட்டு கடலோர பாதுகாப்பு படைக்கு இடையேயான பிணைப்பை மேலும் வலுப்படுத்துகிற வகையில் ஆண்டுதோறும் கூட்டு பயிற்சி நடக்கிறது. பயிற்சி பரிமாற்றம், பயிலரங்கம் மற்றும் கருத்தரங்கில் பங்கேற்றல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடக்கும். இந்த முறை இந்த கூட்டு கடலோர பயிற்சியில் இட்சுகுஷிமா அப்படிங்கிற போர்க்கப்பல் இட்சுகுஷிமா அப்படிங்கிற போர்க்கப்பல் ஜப்பான் சார்பில் கலந்துக்குது. அடுத்த வினா பாருங்கள், 4வது கொஷின், 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்ன? பிரேசிலில் நடந்துச்சு. பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோ அங்கே தான் நடந்துச்சு. ஜூலை 6, 7 இந்த தேதியெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பேசின மோடி அவர்கள் தெற்குலகை பிரிக்ஸ் வழி நடத்தணும், தெற்குலகம்னா நம்மளாம் சேர்த்து தான். ஸோ அதை பிரிக்ஸ் வழி நடத்தணும் அப்படின்னு நரேந்திர மோடி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. 5வது வினா, பாதுகாப்புத்துறை கணக்கு தணிக்கையாளர் மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? பாதுகாப்புத்துறை கணக்கு தணிக்கையாளர் மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? ஜூலை 7ஆம் தேதி நடந்துச்சு. புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இது நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின், தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? மெக்சிகோ தான் இந்த இதில் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த தங்கக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, கரிபிய நாடுகளுக்கான கால்பந்து கூட்டமைப்பு தான் நடத்துது. ஓகேங்களா, இந்த 3 இதுக்கான கால்பந்து கூட்டமைப்பு நடத்துகிறாங்க. இது 18வது சீசன் நடந்துச்சு. இதில் மெக்சிகோ 10வது முறையாக சாம்பியன் ஆகுறாங்க.
ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க நீங்கள் கலந்துக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.